தோசைக்கு மாவு இல்லைன்னா என்னங்க, கோதுமை ரவை, கோதுமை மாவு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா சூப்பரா கோதுமை ரவை தோசை செஞ்சிடலாங்க. இந்த தோசைக்கு சட்னியே தேவையில்லைங்க. மிக்சி ஜார்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படியே மிக்சி ஜார்லயே. அதுக்குள்ள ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோலோடவே துருவி எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு கூட துருவிக்கலாங்க. இப்ப துருவின உருளைக்கிழங்க நான் வந்து இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இந்த ரவையோடவே சேர்த்துக்கிறேன். கேரட் இருந்தா கூட 1 கேரட் துருவி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேங்க. பச்சை மிளகாய் 1-2 கூட நீங்க சேர்த்திக்கலாம். நான் கடைசியில கட் பண்ணி சேர்த்திருக்கேன். மிக்சி ஜார்ல ஒரு 2 தடவை ஆன் ஆஃப் பண்ணா போதும். இது ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப இது கூட அதே 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கிறேன். திரும்பவும் 1 கப் தண்ணி சேர்க்கிறேங்க. நீங்க கோதுமை மாவு சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா 2 பங்கு கோதுமை ரவையே சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் சேர்த்துட்டு மிக்சியில நல்லா அந்த கோதுமை மாவு கரையிற அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கலாங்க. இதுவும் ஒரு 2 தடவை திருப்பினாவே போதும், நல்லா கரைஞ்சிரும். அவ்வளவுதான். பாத்திரத்துல ஊத்திக்கலாம். உங்களுக்கு தோசை கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இது கூட பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சேர்க்கிறேங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நான் சேர்க்கிறேன். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. கோதுமை ரவை மட்டும் போட்டு பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா கிறிஸ்பியா வருங்க. நான் கோதுமை மாவும் சேர்த்ததால கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா ஊத்திக்கோங்க. சூப்பரா தோசை சுட வருங்க. தோசை ஊத்திட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. நீங்க வேணும்னா வெங்காயம் கட் பண்ணி வதக்கி கூட சேர்த்திக்கலாம். இந்த மாவு ரெடி பண்ண உடனேவே நீங்க தோசை சுற்றலாம். புளிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்ப நான் எடுத்த அளவுக்கு ரவையும் மாவுலையும் பாத்தீங்கன்னா 7-8 தோசை வருங்க. 2 பேர் சாப்பிடறதுக்கு சரியா இருக்கும். இதுக்கு சட்னி தேவையில்லைதான். வேணும்னா நீங்க கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளி தொக்கு இல்லைன்னா கருவேப்பிலை தொக்கு வச்சிருப்போம் பாருங்க, அந்த தொக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரவை மட்டும் சேர்த்துனா நல்லா கிறிஸ்பியா வரும். மாவும் சேர்த்துனதுனால எனக்கு சாஃப்டா வந்திருக்குங்க. அவ்வளவுதாங்க. தோசைகள் சுட்டு எடுக்க வேண்டியதுதான்.